சிவாய நம. திருவடி பணிகிறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். 18/8/2024 அன்று கோவை அரண்பணி சார்பாக திருவாதவூரில் இருக்கும் திருவாச அரங்கத்தில் கடலூர் சித்தமழகியார் திருவாசக கூட்டத்திற்கு வாய்ப்பளித்தமைக்கு திருவாசக முற்றோதல் செய்வதற்கு வாய்ப்பளித்ததற்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். முதலாவதாக சொல்லப்படுவது, நாங்கள் திருவாதவூரில் வேதநாயகி உடனுரை திருமுறைநாதர் கோவிலில் நாங்கள் மணிவாசகரின் ஒரு துகள்கள் மண்களும் எப்படி உணர்வில் இருக்கும் என்பதை உணர முடிந்தது. அந்த இடத்தில் அந்த உணர்வுகளாம் பெருக்கெடுத்து ஓடுவது போல திருவாசக முற்றோதல் அந்த அரங்கத்திற்குள்ளாக சென்றோம். அரங்கத்திற்குள்ளாக சென்ற பொழுது அனைவரும் எங்களை உபசரித்த விதம் நல்ல விதமாகவும், ஒவ்வொரு வேளையும் உணவு உட்கொள்ளுதலும் டீ கொடுக்க வேண்டிய அந்த சிறப்பையும் அவரவர்கள் உரிய இடத்தில் அவரவர்களுக்கு என்ன வேலையோ கரெக்டாக எல்லாரும் செய்து எங்களுக்கு முதல் நாள் இரவு உணவு அளித்து அந்த திருவாசக அரங்கத்தை காமித்து அந்த மணிவாசகர் வரலாறை ஐயா ஒருவர் சிறப்பித்ததுக்கும் ரொம்ப புலகாங்கிதமடைந்து, நாங்கள் திருவாசகத்துக்கு பயிற்சி செய்து வந்திருந்தாலும் கூட அந்த பயிற்சி செய்த பின்பு அவர் எடுத்த வரலாறு சொன்ன விதம் எங்களை இன்னும் ஊக்கப்படுத்தி இன்னும் ஒரு முறை நாங்கள் பயிற்சிக்கு ஆளாகி ரொம்ப நேரம் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தோம். நைட்டு தங்கும் இடத்தில் உணவு உண்ட பின்ன ரொம்ப நேரம் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தோம். பயிற்சி நல்லபடியாக செய்து காலை திருவாசகம் முற்றுதல் இனிதாக நன்றாக அமைந்தது. நன்றாக அமைவதற்கு ஒரு சிறப்பு மணிவாசகர் சொல்லியிருக்கிறார். மணிவாசகர் என்ன சொல்லி, உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேனுன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தெம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று. அந்த அடியார் நடுவில் இருக்கும் அருளை மணிவாசக பெருமான் எங்களுக்கெல்லாம் அடியார் நடுவில் இருக்கணும்னு சொன்னதை உணர்த்ததுக்கு தகுந்தாப்புல எவ்வளோ அடியார்கள் இருக்கும் திருவாத ஊரர்கள் பிறந்திருப்பார்கள். எவ்வளோ அடியார்கள் இருக்கும் இடத்தில் நாங்களும் அந்த அடியார்கள் உணர்வில் கலந்து கொண்டு அந்த உணர்வு பெருக்கில் பேச வரவில்லை எனக்கு. உணர்வு பெருக்கில் திருவாசக என்னும் தேனடை கூட்டை நாங்கள் எவ்வளோ தேன் பருக முடியுமோ பருகினோம். அந்த தேனிலிருந்து பருகிறதுக்கு அளவே இல்லாமல் பருகினோம் என்று சொல்ல வேண்டும் ஐயா. அந்த அளவுக்கு தேனை பருகி இந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் திருவடியை வணங்குகிறேன் ஐயா. இன்னும் கோவை அரண்பணி அறக்கட்டளை சார்பாக இன்னும் உயர்ந்தோங்க வேண்டும். அன்பர்கள் அனைவரும் அதில் இடம்பெற வேண்டும். நிறைய அன்பர்கள் இடம்பெற்று இன்னும் உயர்ந்து ஓங்க வேண்டும் என்று எம்பெருமானிடம் விண்ணப்பம் செய்கிறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம்.